வேவம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றும் தாயின் மடியில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இறைவன் நம்மீது அன்பு வைத்துள்ளார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த அன்பானது அளவிட முடியாதது. அவர் நமது வாழ்க்கையை நேர்த்திப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை கட்டளைகளை நாங்கள் மீறினாலும், எத்தனை தடவைகள் நாங்கள் பாவம் செய்தாலும் அவர் எங்களை மன்னிக்கிறார், அரவணைக்கிறார், அன்பு செய்கிறார். அதுபோலதான் நம் குடும்பங்களிலும் நம் தாய்மார்கள் நாங்கள் எத்தனை தடவை பிழை செய்தாலும் நம்மை நாமாகவே ஏற்றுக்கொள்ளும் அந்த பிழைகளுடன் குறைகளுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பங்கு நம் பெற்றோர்களுக்கு மட்டுமே இருக்கும். மற்றவர்கள் பிறர் அது கொஞ்சம் நிராகரிக்கக்கூடும். அந்த வகையில் இன்றும் நாம் ஒரு அன்பான குடும்பத்தை இந்த கலையகத்தில் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்க, உங்களோட பெயர்? என்னுடைய பேர் அனிதா. நாங்கள் இருக்கிற நீர்கொழும்பு கரக்கடத்தெரு ஒளஞ்ச மாவத்தை இருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள். அப்பாவை பற்றி சொல்லுங்கப்பா. உங்களோட பெயர் விபரம்? சிறில் அலெக்ஸ் பெர்னாண்டோ. 4 பிள்ளைகள். மூத்த மகன் தான் ஃபாதருக்கு போயிருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க அப்பா? நீர்கொழும்பு கரக்கடை தெருவு. என்ன தொழில் செய்து கொண்டிருக்கீங்க? தொழில் தான் பண்ணுறேன். அம்மா என்ன செய்து கொண்டிருக்கீங்க? அம்மா வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கீங்க. ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க. சரி. அப்புறம் உங்களுடைய சிறு வயது எப்படி இருந்தது? என்னடியா? எங்கே இருந்தீங்க? என்ன மாதிரி? வந்து அடுத்த ரோட் ரீட்டா ரோட்டில் இந்த இங்கெல்லாம் புலஞ்ச மாவத்தை எங்கள் ரெண்டும் ஒரு 50 மீட்டர் துளையில் தான், 50 மீட்டர் துளை இடைவெளியால் பார்த்தேன். இப்படி தான் பார்க்கணும். சொந்தத்தில் தான் கல்யாணம் முடித்தேன். நான் விட்டு என்னோட மாமாட மகளை தான் நான் முடித்தேன். கல்யாணம் பேசினேன்னு சொன்னாலும் நாங்கள் லவ் பண்ணி தான் கட்டின மாதிரி தான் என்ன. அதனால் லெட்டர் எனக்கு லெட்டர் வந்தா நானும் லெட்டர் போட்டு செஞ்சு தான் அதுக்கப்புறம் காதலித்தோம். காதலித்த மாதிரி தான். ஆனால் பேசினது போய் சும்மா அவங்க பேசினாங்க, நாங்கள் காதலித்தோம். அப்படித்தான். அப்படி திருமணம் செய்தீங்க. ஓகே. உங்களுடைய சிறு வயதில் உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஈடுபாடு இருந்தது? அதாவது நீங்கள் இப்படி ஆலயத்துக்கு தினமும் சொல்வீங்களா? இல்லை. ஆனால் எனக்கு முதல் கடவுளுக்கண்டிய முதலிடம் கொடுக்கணும் எனக்கு. அதாவது சின்ன நாளேன்னு பழைய பழக்கம் ஆச்சு. எங்கள் அம்மா குடும்ப சிவமாலை நாங்கள் படிக்கிறதுக்குள்ள ஆட்சி இறந்து போட்டால் 84 85ஆம் ஆண்டில் இறந்து போட்டால். அதுதான் எனக்கு கோயிலுண்டு போனால் பூசை துவக்கம் முன்னுக்கு முதல் போகணும். இல்லாட்டி அந்த பூசை பலனில் எனக்கு அது ஒத்துவார் இல்லை. இவோட சில பிரச்சனை வரும். என்ன தெரியுமா, சில நேரம் இப்போ பார்த்துக்கொண்டு சில நேரம் இந்த இவோ வரமாட்ட டைமுக்கு எனக்கு டைமுக்கே போகணும். அந்த அது மாதிரி மகனும் அந்த மாதிரி தான் வந்துருச்ச மாதிரி விளங்குது. அந்த மாதிரி முழு பூசை காண வேணும். பீடத்துக்கு ஃபாதர் போக முன்னுக்கு நாம் போயிருக்கணும். அதான் பூசை. அதெல்லாம் நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். அம்மா என்ன மாதிரி, அம்மாவோட ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருந்தது சிறு வயதில்? நான் நல்ல அமைதியான ஒரு ஆள். அதாக இருந்தாலும் நான் இவரை கல்யாணம் முடித்த அது அப்புறம் இவர் கொஞ்சம் இதான எனக்கு அது இந்த சரிப்படலை. என்னாப்பில் கொஞ்சம் இந்த பொல்லாத தானே கோபம். நான் அமைதி. எங்களோட ஃபேமிலியை பிடித்தேன். நான் எனக்கு 6 அண்ணாங்க இருக்கிறாங்க, ஆம்பளை சகோதரன், 3 பொம்பளை, அக்காங்க 2, நான் தான் கடைசி பிள்ளை. நான் அந்த சண்டையோ பேச்சு ஒன்றையும் கண்ணால் கண்டில்லை. அப்படி வடிவாக வளர்ந்த பயமோ அமைதி. அந்தாலும் என்னோட இதால் தான் இவர் இன்னும் வர வர கொஞ்ச நாள் போக நல்ல அமைதியாக வளர்ந்து 4 பிள்ளைகளை பெற்று 4 அந்தாலும் நான் சொன்னேன், நான் படிச்சிருக்கு, நான் படித்தாலும் நான் அந்நேரம் O லெவல் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் செய்யலாம். அதால் நான் O லெவல் மட்டும் படித்தேன். இவர் படிக்கலை. இவர் 5ஆம் வகுப்பு தான் படித்தேன். அதாக இருந்தாலும் என்னோடய பிள்ளைகள் அப்பாட படிதான். நான் நல்ல அமைதியாக இருந்ததுக்கு நான் அந்த குடும்ப பொறுப்பு இதோ இல்லை, அவ்வளவு இல்லை. இவர் தான் எல்லா பொறுப்பும். பிள்ளைகளும் நல்ல பயம். அப்பாவுக்கு அப்பா சொல்லுறதெல்லாம் நல்லா கேட்பாங்க. நல்லா இதாக வளர்ந்து அப்பாவோட இதால் தான் பிள்ளைகள் நல்ல
வளர்ந்து. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள். மூத்தது தான் ஃபாதர். ஓகே. மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? மற்றது மற்ற மகன் இவரோட தான் செஞ்சேன். மற்றது மகன் இன்னும் 3வது மகன் நல்ல மாஸ் எக்டியில் மேய்ச்சன். மற்றது மகள், கடைசி மகள் பிஓசி பேங்க்ல செஞ்சேன். அதை நீங்கள் படிக்க தவறினாலும் உங்களை பிள்ளைகளை இவர் தான் என்னை விட இவர் தான் படிப்பு விஷயத்தில் ஃபாதராக போகிறதுக்கும் மகன் காரணம் இவர் தான். நான் படித்ததுக்கான பிள்ளைகளோட இந்த ரிப்போர்ட்டோ என்ன ரெக்கார்ட் புக் அதுகளெல்லாம் அவ்வளவு ஊக்கமாக பார்க்க மாட்டேன். நீங்கள் வீட்டு வேலையில் எனக்கு அவ்வளவு வேலை, 4 பிள்ளைகள் இவர், அதால் ஊக்கம் எடுத்து வேலையெல்லாம் செஞ்சு இவர் தான். அப்பா என்ன தொழில் செய்கிறீங்கப்பா? கடத்தொழில் தான் பண்ணுறேன். கடத்தொழில் 12 வயசில் தண்ணியில் வாங்கிட்டோம். தண்ணியில் வாங்கி இப்போ 59 வயசு முடிஞ்சு ஒரு 7 மாதம் 8 மாதம் இப்போ தொழிலுக்கு போகாமல் விட்டுட்டேன் கொஞ்சம். அதில் கடலில் இப்படி அந்த கப்பல் பிரச்சனையால் மீன் வர குறைஞ்சி போனேன். அதால் நான் அந்த தொழிலை கையை விட்டுட்டு இப்போ நான் சின்ன ஒரு கெஸ்ட் ஒன்று செய்கிறேன். அதால் தான் எங்களோட வருமானம் இப்போ போய் கொண்டு வச்சு வேறு வீடு வாடகை கொடுத்து கொண்டு அந்த மாதிரியான வாழ்க்கையில் தான் போகிறோம். இப்போ போகிறீங்க. இப்போ கடல் தொழில் செய்கிறேன்னா உங்களுக்கு சுனாமினால் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்ததா? சுனாமியால் என்னோட மகன் நானும் என் ஃபாதர் மகனும் 2004ஆம் ஆண்டு நாங்கள் கரக்கடையில் ஞாயிற்றுக்கிழமை பூசையை போட்டு வந்து நான் இப்படி இந்த டிவிக்கு முன்னால் சாஞ்சி கொண்டு வச்சில் இவங்களோட தம்பியோட பொஞ்சாதி கோலெடுத்த அலசையா இப்படி இந்த கடல் நான் அஞ்சு அந்த காலத்து சிரிச்சில் கடல் 10 மணி சென்று மொய்சன். அப்போ நான் அந்த இடத்த நம்மளை பிடிச்சி கொள்ளையில் பண்ணி நான் பகுதி பண்ணினேன். எனக்கு தெரியாது சுனாமி நம்ம கேட்டில்லை என்ன, ஆனால் கொஞ்சம் கேட்டு இருக்குது 60 அடி வாங்கல் வாராம்னு ஒரு கேள்விப்பட்டு இருக்குது. இப்படி 60 அடி வாங்கல்ட்டு வரும். அப்போ நான் கரைக்கடைக்கு போய் பார்த்துங்க போட்டு வலையும் போட்டு அப்போ தண்ணி வற்றி போய் மறுகாலம் ஒரு பெருக்கு வருகுது. அது பிரச்சனை இல்லை. அப்போ என்னத்துக்கு நான் என்ன செஞ்சேன், போட்டை எடுத்து கட்டினேன். நான் போட்டை கடை வீடு ஒன்று இருக்குது கரைக்கடையில் பீச்சில் வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் பெரிய ஒரு கம்பாங்க அதை போட்டு கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சு போட்டு நான் வந்து வச்சு எனக்கு தெரியாது தண்ணி வர்றது தெரியா. அப்போ நான் இந்த ரீட்டார் ஹோட்டல் கிட்ட எங்கிட்ட அந்த வீடு இருக்குது. பொழஞ்ச மாத்திரம் இல்லை 50 மீட்டர் இல்லை 50 மீட்டர் தான் கல் போட்டிருக்கு. அதை பார்க்க கட்டி அப்போ மகன் அங்கேருந்து இந்த அங்கே சன்சைன் ஒன்று இடத்துல வந்து கூப்பிட்ற மகன் எனக்கு வந்து என்னத்தானே வருகுது 2 கட்டை வருகுது என்ன அடைஞ்சி கொள்ளத்துக்கு தானே பார்வை வருது. நான் என்ன விஷயம் முடிய போகுதுண்டி. அப்போ இந்த மட்டுக்கு வரைச்சில் அந்த தாப்பெல்லாம் சரசரன்னு உடைஞ்சு கொண்டு தானே போகுது. அது பிறகு நான் இன்னொரு ஒரு ஆளோட கதைக்கிறேன் இல்லை அந்த அடிச்சுன்னு அந்த லைட் தூண்டு ஒன்று இருந்து தாப்பிக்கிட்டு லைட் தூண்டை கூடி கட்டி பிடிச்சி கொண்டேன். அவன் கையை விடாத காரியம் தண்ணி மறக்க போக புறப்படுது கடலுக்கு இல்லாமல் பிடிச்சி கொண்டேன். அப்போ அந்த தாப்பு அப்படியே உடைஞ்சி போட்டு அந்த வருஷம்தான் மகன் செமினரிக்கு போன வருஷம். ஆனால் அண்டு கடவுள் என்னை காப்பாற்றினேன். வண்டியை எங்கள் 2 பேரில் எடுக்கிறதுக்கு நீர்கொழும்பில் அந்த சின்ன ரோமேண்டி போட்டதில் ஒரு அர்த்தம் கொண்டு வந்து. ஆனால் ஒரு மனுஷனுக்கு உயிர் செய்து நடக்கலை. ஆனால் சுனாமியால் எல்லோரும் பலம் கண்டாங்க. இன்றைக்கு எத்தனை விதமான பல நம்பிட்டு சுனாமியால் மனுஷன் செய்தப்படலை. அதை எப்படி நான் எங்கேயும் சொல்லலும். அதாவது அந்த ஒரு அனர்த்தத்திலேயே நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்புறம் அம்மா சொல்லுங்கள், அதாவது உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பில் வந்து அப்பா தான் கூட கவனம் எடுத்தார். நீங்கள் வீட்டு வேலையில் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க. எப்படி உங்களுடைய இப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன மாதிரியாக இருக்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டீங்க? நான் எதிர்காலத்தை பற்றி நினச்ச மகன் இனி ஓலெவல் செஞ்சதோடைய ஓலெவல் இங்கே ஸ்கூலில் செய்யலை. அவள் செமினரிக்கு விட்டது பிறகு தான் ஓலெவல் படித்து ஏலெவல் படித்து திரும்ப இதுக்கு நீ அதால் நான் மற்ற மக்களும் செமினரி போகணுமண்டி இருக்கல, அவங்களும் கொஞ்சம் படிக்கணுமண்டி தான் நினைச்சேன். அதுபோல் அவங்க படித்தாங்க. படித்ததில் 2வது மகன் படிக்கலை, ஓலெவல் மட்டும்தான் படித்து இவரோட ஒர்க் செஞ்சால் இவர் சொன்ன படியேண்டி வெளிநாட்டு இதுகளுக்கு ஈடு கொடுத்து கொண்டு இருந்தேன் நாங்கள். அதால் மகன் படிக்கலை. அவள் நாங்கள் படிக்க சொல்ல அவள் படிக்கலை. மற்ற மகன் படித்த அவள் கேம்பஸுக்கு நின்று போனேன். அதுக்குன்னு
கேம்பஸில் போகக்குள்ளே அவளுக்கு நல்ல இது கிடைச்சிட்டு அவளுக்கு இந்த தொழில் வாய்ப்பு நல்ல இதில் இருக்கிற மார்க்ஸ் ஆக்டிவில் மேர்ச்சன்ட் அவள் இப்போவும் நல்ல இதில் இருக்கிறாவ. அவளுக்கு 28 வயசு 29 வயசு, மகளுக்கு 26 வயசு. அவவும் படித்த அவவும் நல்லா இந்த பேங்க்குக்கு நல்ல கட்டிக்காரி. அவள் நல்ல ரிசால்ட்ஸுகளும். நாங்கள் ஒரு நாள் அவள் மருந்து எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போன இவள் டீச்சிங் பண்ணி தான் செல்லுவாள். சின்ன காலத்தேன்னு நான் டீச்சிங் தான். இவங்களோட அம்மா டீச்சருக்கு தான் படித்தேன். அவள் யாழ்ப்பாணம் அம்மா ட்ரைனிங் காலேஜுக்கு போன பெட்ரிக் காலேஜுக்கு போனாங்க யாழ்ப்பாணம். அதால் எங்களோட வீடு வாடகை கொடுத்த யாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு அவங்க நெடுக சொல்லுவாங்க. நல்ல சொந்தமாக போயிட்டு எங்களுக்கு அவங்க. அதோட அவள் சொல்கிற மகளை டீச்சருக்கு படிப்புட்டு தமிழ் டீச்சராக விடு அப்படியேண்டி நடுக சொல்லுறேன். அவள் இந்த என்ன செஞ்ச எடுத்த காமர்ஸ் எடுத்து அதோட டாக்டர் ஒன்று தான் அவள் மருந்து எடுக்க போய் டாக்டர் சொன்ன ஏம்மா இவோ இந்த கொமர்ஸை எடுத்துட்டு நீங்கள் டீச்சருக்கு விட போறியால் அப்படியேண்டி. அதால் தான் திரும்ப மறுகா அவள் டெஸ்ட் எல்லாம் எடுத்து மறுகா பேங்க்குக்கு வேலைக்கு போனேன் காமர்ஸ் செஞ்சு. ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக தெரியுது. உங்களுடைய மூத்த பிள்ளையை வந்து ஒரு குருவானவராக போகணும்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்க? அதுக்கு காரணம் எனக்கு மகனுக்கு முன்னுக்கு ஒரு புள்ளி ஒன்று இல்லை போனாய். அப்போ மற்ற வருஷம் தான் நான் ஏற்றி ஒன்று வச்ச அரப்பவன் பாலகனுக்கு நான் ஒரு செயினை போட்டுட்டு ஃபாதர்கிட்ட சொன்ன ஃபாதர் பெரிய ஃபாதர் ஜே எம்மனுவல் இருந்தான் நேரம். அப்போ இருந்தால் நான் சொன்ன ஃபாதர் இப்படி செயின் போட்டுருக்கு, என்னோட மகன் உண்டு எனக்கு ஆம்பளை புள்ளி உண்டு கிடைச்சாய் நான் கடவுளோட பணிக்குத்தான் விடுவேன், சேவை செய்யத்தான் விடுவேன். அது ஒரு இது. அப்போ நான் நினைச்சதும் கடவுள் நினைச்சதும் உண்டா போட்டு அதுக்கு தான் அந்த பிள்ளைக்கு அந்த மட்டும் வர நம்பிட்டேன். எனக்கு அது மூத்த ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சா நீங்கள் அதை வந்து இறை சேவைக்கு சொல்லலான. அப்போ நான் நினைச்சது கடவுள் அங்கே என்ன பழிச்ச மாதிரி தான் நடந்தது. இறைவனுடைய சேவைக்கு அவர் அனுப்பி நீங்கள் கட்டாயமாக நினைச்சது. அப்போ அதே நேரத்தில் என் மகன் செல்ற அங்கே படித்து கொண்டு வந்த பிறகு எனக்கு தொழில் பண்ணி ஒரு வருஷமோ 2 வருஷமோ தரப்பட போகிறாமண்டி. அப்போ எனக்கு தெரியும் அம்மா மகன் காய்க்கிற அதை நான் என்னண்டி அம்மா நத்தர வேணுண்டு நான் வேணா நத்தர வேண்டு. அது பிறகு எங்களோட ஃபாதர் இந்த பௌத்தியா இது அப்போ ஆள் இருந்து ஆள் வந்து பங்கு குருவாய்ந்த அதுக்கப்புறம் ஆள் வந்து எனக்கு கேட்டு உங்களோட பெரிய ஆளுக்கு எல்லாம் லாஸ்தி ஆகிட்டாண்டி. நான் என்ன ஃபாதர் அப்படி இல்லை மகன் முனப்பிசுது ஏமனே ஒயா லாஸ்திக்கரண்டு நினச்சேன். நான் ஒயா நீங்கள் சம்பாதிச்சு நான் வாழ தேவையில்லை, நான் சம்பாதிச்சு எனக்கு போகுது, நீங்கள் இதுக்கு போங்கண்டி. அன்றைக்கு போன சில நேரம் நாம் ஒரு வழியில் வறட்சியில் நாம் என்னென்னத்துக்கு கம்பிடுவோம், பசாசி சோதனை கம்பிடுவோம் சில நேரம். நல்ல ரிசால்ட்ஸ் இந்த கேம்பஸு போகிறதுக்கு நிலைமை இருந்து எத்தனை விதமான ஆக்கள் இந்த கேம்பஸில் போய் விட சொல்லி நான் என்ன பாத டைரக்டர்னு சொன்ன ஓயா தீர்ணாக்கான நான் என்ன பாதம் நான் இதுக்கு இல்லை வந்த கடவுளை பணி செய்யத்தான் என்னை மகனை விட்ட நான் வேறு ஒன்றுக்கும் இல்லைண்டி. ஆனால் இப்போ நீ படிப்பு மெத்த பேர் எங்குறாங்க, அதுக்கு இல்லை, அதை பார்க்க முக்கியம் இது பரவாயில்லைண்டி. ஓகே, நல்ல அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க அப்பா. இப்பொழுது நாங்கள் வந்து இது நீங்கள் நேர்த்தி வச்சு ஒரு இறை சேவைக்காக பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, அதாவது வரமிருந்து பெற்றெடுத்த பிள்ளைய நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்போம். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார், தன் பணிக்காய் அழைத்துள்ளார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார், தன் பணிக்காய் அழைத்துள்ளார்.
நற்செய்தி சொல்ல இயேசு என்னை அழைத்தார். வறியோரும் வளமை பெற இயேசு என்னை அழைத்தார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இயேசு என்னை அழைத்தார். வறியோரும் வளமை பெற இயேசு என்னை அழைத்தார். நொறுங்குண்டோர் ஏற்றம் பெற இயேசு என்னை அழைத்தார். சிதறுண்டோர் மாற்றம் பெற இயேசு என்னை அழைத்தார். உலகெங்கும் வந்து சென்று உன்னதமாய் பணி செய்ய வா என்றார். தாயின் கருவில் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் தன்னாவியால் என்னை இன்று அருள் பொழிவு செய்துள்ளார். தன் பணிக்காய் அழைத்துள்ளார். கலையத்தில் எங்களோட ஆன் அனிட்டா அம்மாவும் சிரில் அலெக்ஸ் அப்பாவும் இருந்திருந்தாங்க. அவங்க இறைவனிடம் வரம் கேட்டு பெற்றெடுத்து தங்களுடைய மகனை வந்து இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தவமிருந்து பெற்றெடுத்த அந்த மகன் தற்போது நாயக்க அந்த பங்கில் வந்து உதவி பங்கு தந்தையாக செயலாற்றுகின்ற ஃபாதர் யோஹான் பிளஸி பெர்னாண்டோ அவர்களை இந்த கலையகத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் 1989 4ஆம் மாதம் 4ஆம் தேதி நான் பிறந்தது. ஸ்கூல் புனித மரியா கல்லூரி நீர்கொழும்பு. அதுக்கு பிறகு 2005 1ஆம் மாதம் 16ஆம் தேதி புனித அலோசியஸ் குருமடத்துக்கு நான் முதல்ல சென்றது. என்னோட அருட்தந்தை கிஹான் நில்சனும் என்னோட தான் ஒன்றுக்கு செமினருக்கு போனாங்க. 2018 5ஆம் மாதம் 12ஆம் தேதி நான் குருப்பட்டம் பெற்று முதல் பங்கு வந்து அவிசாவேல பங்கு. அதுக்கு பிறகு 2 வருஷம். அதுக்கு பிறகு தோப்பில் 2 வருஷம். இப்போ நாயக்கந்த புனித காணிக்க மாதா தேவாலயத்தில் உதவி பங்கு தந்தையாக நான் பணி செஞ்சு இருக்கின்றேன். நன்றி ஃபாதர், உங்களை பற்றி தகவல்கள் சொன்னதுக்கு. அப்பா சொல்லுங்கள், இப்போ உங்களோட குடும்பத்தில் வேறு யாராவது துறவர வாழ்க்கையை தெரிவு செஞ்சுருக்காங்களா? எங்களோட குடும்பத்தில் இருக்கிறாங்க. எங்களோட அப்பா இருக்காங்க. அப்பாட அண்ணா இருக்குது. அண்ணாட மகன் உண்டும் ஃபாதர் பேரன். மற்ற அண்ணாட மகன் உண்டும் பேரன் ஒரு குரு. அவள் ஜேசுனிக்காயிலேருந்து அவள் ஆக்சிடென்ட் ஒன்றில் இறந்து போட்டார். மற்ற ஒண்டை விட்ட எங்கள் அப்பாட ஒண்டை விட்ட அண்ணாட மக்கள் ஒரு ஃபாதர் டிலுக்சன் வந்து எங்களோட சொந்தம் ஒன்று தான். அப்போ எங்களோட ஒண்டை விட்ட அண்ணாண்டு இருக்கிற அவள் இந்த செலேசியன் இதில் ஃபாதர் ரொபின் ஃபாதர் வந்து எங்களோட சொந்தம். அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தில் என்னோட தம்பியோட மகன் ஒரு ஆள் இருக்கிற பிலிப்பீன்ஸில் பிரதராக இருக்கிற. மற்ற மகன் போக இருக்கிற இந்த அவள் வந்து இந்த சனி அலோசியஸ்லான் படிக்கிற இப்போ வந்து பொலஸ் என்ன எடுத்து என்எஸ்சி வாசகி அவள் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை என் மகன் வரப்புணத்து போல அவள் பிரச்சனைக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இப்போ மகன் பிரச்சனையை தீர்த்து குடும்பத்துலேருந்து பிரச்சனையை தீர்த்து எல்லாம் தீர்த்து இன்றைக்கி அவன் திரும்பி மகன் போகிறான். அவள் போகிறா. அதே நேரத்தில் இவங்களோட அக்காட பேரன் சென்னை அலோசியஸில் படிக்கிறா. இப்போ ஓலைவில் எடுத்து கொடுக்குறா. அதே நேரத்தில் இவரோட அண்ணாட மகள் ஒரு சிஸ்டர். குடும்பத்தில் நிறைய ஒரு வாழ்க்கைக்காக இறைப்பணிக்காக உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அதாவது எல்லா குடும்பங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபாதராக போகிறோம் இல்லாட்டி சிஸ்டராக போகிறோம்னாலே வீட்டில் நிலைமைகள் வந்து அவ்வளோ
அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கிறது இல்லை. எதுக்காக என்ன உழைக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லும்போது தங்களோட குடும்பத்தில் நிறைய பேரை ஃபாதர் சிஸ்டர் ஆக்கி பார்க்குற அந்த சந்தோஷம் உங்களோட குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, அப்போ சொல்லுங்கள், என்னென்னா இப்போ ஃபாதர் வந்து இப்போ ஃபாதராக இருக்கார், ஆனால் சின்ன வயசில் என்ன மாதிரி இருப்பார்? குறும்பாக இருக்கிறாரா? சின்ன வயசில் குடும்பத்தனமாக தான் இருந்தேன். குடும்பத்தனமான சில அடிச்சு அது எல்லாம் வரத்தான் வேணும். அதே நேரத்தில் அலோசிஸில் போட்டு நேரம் ஃபாதர் அப்படி சொன்னேன். நான் அந்த அலோசிஸில் போட்டு ஃபாதர் பெற்றுக்கு டேரக்டராக இருந்த நேரம் சொன்னால், நான் ஃபாதர் ஏதாவது தவறு செஞ்சாய் நீங்கள் அடிங்கொன்னு ஃபாதர் சொன்ன தவறு செய்த பிள்ளைகளை நாங்கள் இங்கே எடுக்கிறதில்ல, தவறு செய்த பிள்ளைய வீட்டில் வச்சுக்கொள்ளணும். ஒரு பதில் ஒரு கதை நான் சொல்லவே இல்லை. குளப்படியான பிள்ளைகளை நாங்கள் இங்கே எடுக்கிற நல்ல பிள்ளை தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். அதனால் சரியான பதில் தானே அது. குழப்பம் பண்ணிய இடத்துல வந்து ஜெயிலில் தான் கூட போடணும் திருத்தத்துக்கு. குழப்பம் பண்ணியவங்களே போடணும் ஜெயிலில் போட்டத்தான் அந்த குழப்படி ஆனாமல் அவங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. நீ அப்படியும் வராங்க இல்லையே. இப்போ அங்கே போச்சுல பல விதமாக மாற்றமாக தானே வராங்க. இன்றைக்கு நாடு பூர நிலைமையில் பார்க்கச்சில மதுவானம் அங்கே அடித்து கொண்டு அதுக்குள்ளே எல்லாம் செஞ்சு கொண்டு தானே வராங்க. அந்த இடம் இல்லை, நல்ல குறுமடம் பண்ணி நல்ல பணியான இடம். அந்த அதோட பின்னால் போனால் நல்ல காலம்தான் போகும். கடவுளோட வாழ்க்கையில் ஒரு நாளும் குறையாது. அப்போ ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர், உங்களுக்கு இப்போ அப்பா நேர்த்தியெல்லாம் வச்சுருந்தாரு, உங்களை ஒரு இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கணும். ஆனால் உங்களுக்கு நான் குருவானவராக வரணும் என்று தோணுனது எப்போ? உண்மைக்கே எனக்கு அப்படி நேர்த்தி கடனொன்று வச்சிருக்கேன் முதல் தெரிஞ்சு வந்தது. நான் குருப்பட்டம் பெற்று முதல் பூசை வைத்துட்டு பாட்டி எடுக்கக்குள்ள தான் அம்மா அதை கதை மூலம் சொன்னார். அதுக்கு முதல் எங்களோட பங்குல பணி செஞ்ச ஃபாதர் டிரோன், ஃபாதர் ஷெரோன், ஃபாதர் மேரிஸ் அவங்கள கண்டு தான் ஒரு ஆசை. ஆனால் ஒரு நாள் சிஸ்டர் ஒன்று வந்து சிஸ்டர் இரங்கா குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்ல ஒரு சிஸ்டர் பணி செய்யக்குள்ள ஒரு சிட்டொண்டு கொடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு அந்த ஏனெண்டா அதுக்கு முதல்ல ஒரு அக்கா தான் எங்களுக்கு திருப்பால் செஞ்சார். ஆனால் அந்த அக்காவுக்கு நாங்கள் எங்களுக்கு படித்து கொடுக்க இடம் கொடுக்கல. என்னென்னா அப்படி நாங்கள் பண்ணிட்டு இருந்தது. சிஸ்டருக்கு அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு எங்கள்கிட்ட கிளாஸஸ் செய்ய சொல்லி அன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சிட் கொடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வர வேணும், எதிர்காலத்தில் என்ன நீங்கள் போக போகிறேன்னு சொல்லி ஒரு வரியில் எழுத சொல்லி. நான் அதில் 2 வரியில் இருந்துட்டேன். முதல் 2 வரி எழுதி முதல் இதுதான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஃபாதராக வர வேணுமெண்டு. அதுதான் இன்றைக்கு அப்படி வந்திருக்கு. செமினரி நேரத்தில் அந்த நேரத்தில் தியாகோணம் பெற்ற ஃபாதர் பிரதர் ஒன்று சொன்னாங்க, උඹලා යන්න එපා, ගියොත් සතියකින් ඇරලයි, සතියකින් ඇරලා දෙන්නම එච්චර හොඳට මේ පල්ලියේ ඉන්නවා. ඒ නිසා උඹලා යන්න නැතුව පුළුවන් නම් ගිහිල්ලා செமினரி சத்தியாக்கு இந்தல வரையில அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாரம். ஆனால் அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஒரு வாரம் இல்லை, இன்றைக்கு 6 வருஷம் 14 வருஷம் முடிஞ்சு பிறகு ஒரு 6 வருஷம் ஒரு ஃபாதராக இப்போ நாங்கள் இருக்கிறோம். நன்றி ஃபாதர், உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. செமினரி போகிறதுக்காக ஃபாதரை எல்லா ஏற்பாடெல்லாம் செய்தது யார்? அம்மாவா அப்பாவா இல்லாடி 2 பேர்? 2 பேரும் தான். 2 பேரும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்தீங்க. நாங்கள் செமினரிக்கு போகிறதுக்கு தயார் பண்ணது கியான் ஃபாதர் அப்பாவும் நாங்களும் தான் ஒரு பேலில் தான் போகணும். விட்டுட்டு வரத்தில் கொஞ்சம் எப்படி மகனை நாங்கள் முதல் அனுபவம் என்ன சத்தில் கண்ணீர் வந்ததான். ஆனால் எனக்கு தெரியும் அந்த கண்ணீர் வந்தால் ஆனந்த கண்ணீர் தானே. அவர் ஃபாதராக போக போகிறாரு அப்படின்னு அவருடைய தீர்மானத்தை சொன்னப்போ வீட்டில் நிலைமை எப்படி இருந்துச்சு? இது சந்தோஷம் தானே. ஆனால் தியாகப்பட்ட மம்புட்ட பிறகு நாங்கள் மெத்த கடவுளை இன்னும் நெருக்கம் வந்துட்டு 6 மாதம் போகிறதுன்றது வந்து கடவுளை எந்தெந்த நிலையில் எந்தெந்த சோதனை வரும்போது தெரியாது. அதுக்காக நாங்கள் கடவுளைத்தான் எடுக்க கொண்டாடுவோம். பரிசுத்தாவியர் வல்லமையைத்தான் கேட்கணும் மொழியை. நாள்தோறும் நான் கால்நடையிலே 4 பேர் ஒப்பு கொடுத்து தான் போகிறேன். நான் தொழிலுக்கு போனாலும் நான் செல்லியது வந்து உண்மையை தான் செல்லியது. என்ன தெரியுமா, அந்த பொய் செல்லியது பழக்கமும் இல்லை. நான் மக்களுக்கும் சொல்லிச்சே தான்.
வாயத்திலிருந்து பொய் களவு வஞ்சகம் மட்டும் சொல்லப்படாது. மற்றதெல்லாம் ஆண்டவராக நம்மளுக்கு தர வேண்டிய கூட நம்மளுக்கு தரத்தான் செய்வோம், எப்போயே இருந்து தரவும். ஆனால் கால்நடையிலும் 4 பேருக்காக மண்டாடித்தான் போகிறார். அது நேரம் உலகத்துக்கும் மண்டாடுறார், நோடி நொடியாரு எல்லாருக்கும் மண்டாடுற. ஆனால் செத்துப்போன ஆத்மாக்களுக்கு அதிகமாக மண்டாடுறேன் நான். ஆண்டவருக்கு என்னால் பெரிய பிரச்சனை ஆச்சும். நான் கூட சொல்கிறேன், ஊரில் ஆட்களுக்கு இப்பாங்க அதிகமாக ஆண்டவருக்கு என்னால் பிரச்சனை ஆச்சும். நம்மகிட்ட ஆண்டவர் கரைச்சி கொடுக்குறாரு, அதிகமாக மன்றாடி. அதான் வேறு ஒன்று அதுதான். அம்மா சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அப்பா சொன்னார் அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக இருந்தீங்களா? செமினரி கொண்டு விட்ட நேரம் இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம், எனக்கு கொஞ்சம் கவலை. முதல் நாள் எப்படி இருந்துச்சு? முதல் நாள் வீட்டுக்கு வந்து பிள்ளையோட உடுப்பை கண்டாலே நின்று கொண்டு அழுகிற, அப்படி இந்த மித்த அந்த மறக்கையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அந்த லீவில் வாரத்தால் அவ்வளவு தூரம் போகலை. அங்கே இவங்கட செமினேரிக்கு கொண்டே விட்ட நேரம் இவங்கட அப்பாட அம்மா அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த காலடி வச்சதை நாம் கடைசி மட்டுக்கும் முன்னுக்கு வச்ச கால பின்னுக்கு வைக்காத வேண்டி சொல்லி இவருக்கு கொடுத்த இன்னொரு கியான் பாதரோட ஆட்சியும் வந்து அதாக இருந்தாலும் இவங்கட அம்மா டீச்சர் உண்டு தானே, அவன் நல்லா சொல்லி கொடுத்த. நான் தாயாய்ந்து கொண்டு நான் சொல்லலை, எனக்கு ஒரே கவலை மட்டும்தான், கவலையை மட்டும்தான் எடுத்த மகன் போகிறது. அதெல்லாம் இந்த ஒரே உடுப்பை கண்டாலே அழுவேன். என்னத்தின விட ஒரு பொருளை கண்ட சாலுக்கு நின்று பார்த்து கொண்டு இருக்கிற. அப்போ இவர் சரி இது என்ன இது, இவர் அப்படி இல்லை, இவர் அழ மாட்டேன், நான் கொஞ்சம் அழுகிறேன். பிறகு நான் அழ இல்லை, இவர் தான் கொஞ்சம் சந்தோஷத்தில் அதுகளில் அல்லது நான் மறுக சொல்கிற குறுப்பட்டம் கிடச்சி எல்லாம் முடிய இவரால் புறப்பட்டுட்டார். சில நேரத்தில் எல்லாத்துக்கும் மகனை நினைச்சாலுவா மச்சாக்களையும் நினச்சி என்னத்தேனா நான் சொல்லி இதுக்கு அழுகியா இப்படியாண்டி நான் சொல்லுறேன். ஃபாதருக்கு எப்படி இருந்தது முதல் நாள் செமினரி அனுபவம்? நீங்கள் கவலைப்பட்டீங்களா? இல்லாட்டி கவலை வேண்டாம். எனக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றுக்கு போனதுனால அன்றைக்கு ஒரு ஃபாதருடைய அம்மா இருந்து போய் எல்லாரும் வீட்டுக்கு செத்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதனால் 2 பேருக்கும் என்ன செய்கிறேன்னு தெரியாது. முதல் செஞ்சது நாங்கள் ஆலயத்துக்கு போய் 2 பேரும் ஜெபமாலை படித்தது. அந்த அன்றைக்கு அந்த நாங்கள் 2 பேரும் சொன்ன அந்த ஜெபமாலை தான் இன்றைக்கு தேவமாதா எங்களை இருக்கிறாரு. அதனால் நான் இந்த தேவமாதாவோட அந்த அன்பால் விசேடமாக சதா தேவமாதாவுக்கு எங்களோட அம்மாவோட அம்மா என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவரோட சின்ன காலத்துலேருந்து நான் போகிறதுக்கு புதன்கிழமை அவர் போகிறதுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. அதனால் சைனஸ் மாதா கோவிலுக்கு அந்த பழக்கத்தோடு தான் தேவமாதாவுக்கு கொஞ்சம் கிட்ட நெருங்கி இந்த தூர பயணத்தை நான் வந்தேன். நன்றி ஃபாதர். இவ்வளவு நேரமாக நாங்கள் வந்து ஃபாதர் யுஹான்ட ஃபேமிலி லைஃப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், அவரோட செமினரி லைஃப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ஷியாமளா சுப்ரமணியம். நன்றி, வணக்கம்.